திமிரி மார்க்கெட். நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். ஓகே, இந்த மிஸ்டேக்கால் தான் லாஸ் வருது. அது எப்படி பார்க்குறேன்னு. ஓகே, நீங்களும் ப்ராஃபிட் வந்த பிறகு லாஸ் பண்ணுறீங்களா? இந்த ஒரு மிஸ்டேக் தான் பெரும்பாலும் லாஸுக்கு ஓகே காரணம். இன்றைக்கி நம்ம அந்த மிஸ்டேக் என்ன, எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கேண்டலை பார்த்த உடனே ஓகே எங்கே என்ட்ரி எடுக்கிறது எக்ஸிட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, இப்போ ராங் ட்ரேட் எடுப்போம். எப்படின்னா ஒரு பிக்கு க்ரீன் கேண்டல் வருது. ஓகே, இம்மிடியேட்டாக நம்ம போய் பை பண்ணுவோமா? அதை ஒரு சிலர் தப்பு பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக் இம்மிடியேட்டாக போய் பை பண்ணுறது, உடனே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணி அது கன்ஃபார்ம் ஆகுதா ட்ரெண்டு. இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன் அதை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நிஃப்டியில் இங்கே பாருங்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. ஓகே, மார்க்கெட் ட்ரெண்டு அப்பில். இப்போ இந்த பெரிய கேண்டல் வருது. இந்த இடத்துல போய் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், இந்த இடத்துல நீங்கள் மேலே நல்லா போகுது அப்படின்னு சொல்லி எடுப்பீங்களா? ஒரு பிக்கு க்ரீன் கேண்டில் தருது, இங்கே போய் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆனால் மிகப்பெரிய தப்பு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தான் போய் பிக் கேண்டலில் போயிட்டு ஓகே க்ரீன் கேண்டலில் போய் இமீடியட்டாக பை பண்ணுறது. இதுக்கு மேலேயும் இன்னும் ஓடும்னு சொல்லிட்டு அது என்ன ஆகுது? உடனே ப்ரைஸு ரிவர்ஸ் அடிக்குது. உடனே ப்ரைஸு ரிவர்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸு ஹிட் அடிச்சிடும். இங்கே நீங்கள் இங்கே போட்டிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் தான் போட்டிருப்பீங்க இங்கே. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் அடிச்சிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இது போயிடுச்சு, ஓகே நம்ம பஸ் மிஸ் பண்ணிட்டோம், அதனால் திரும்ப வராதுன்னு கிடையாது, திரும்ப வரும். அப்போ இங்கே வந்த பிறகு இந்த இடத்துல நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த கேண்டலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே க்ளோஸ் வைக்கல. ஓகே, விக் மட்டும் தாங்க. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அதை விட்டுட்டு இதை போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட் ஃபார் த புல் பேக். மறுபடியும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதா இந்த ட்ரெண்டு வந்து ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே வாங்கினா இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணும், என்ட்ரியை வந்து அங்கே கொடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். இல்லை நான் இதுக்கப்புறம் இங்கே கீழே போயிடுச்சு, இந்த க்ளோஸ் வந்து இந்த விக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு, ஆனாலும் திரும்ப போவோம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் அதிகமாகும். அந்த கொஞ்சம் லாஸோடு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் கேட்டுக்கணும், ட்ரெண்டு எப்படி போகுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது. ஓகே, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சா கேண்டல் ஓகே இந்த இடத்துல வந்துச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறீங்க. அப்படி இல்லையா, இது எதுவுமே தெரியலன்னா வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ட்ரெண்டை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், புல் பேக் எங்கே வருது, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம், டார்கெட் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண் மூடித்தனமாக பிளைண்டாக போனீங்கன்னா நீங்கள் நேற்று சம்பாரிச்சிருப்பீங்க, அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து திரும்ப நேற்று கொடுத்ததோடு சேர்த்து வட்டி முதல்மும் மொத்தமாக எடுத்துரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கேண்டல் சேஸ் பண்ணி ஓடாதீங்க. ஐயோ மேலே போயிடுச்சு, இதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு வராது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரி ட்ரேடு அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வைக்காமல் பண்ணுறது. ஓகே, ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சா அதோட அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப நம்ம போய் விட்டதை பிடிக்கிறேன்னு நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி அன்றைக்கி நீங்கள் வச்சுருந்தது கையில் வச்சுருந்தது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் ஓகே மொத்தத்தையும் உருவின்னு வெளியே அனுப்பிச்சி விட்ரும். உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க. ஓகே, இதுதான் நம்ம மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மக்களே, நம்ம
மிஸ்டேக் எதனால் லாஸ் வருது, எந்த மிஸ்டேக் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் தினமும் வாய்ப்பு கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு சரியான செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்த பிறகு நீங்கள் எடுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி மக்களே. ஓகே, பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு நிறைய வரும். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் வந்து வரும். அதுக்கப்புறம் நான் இது எல்லாமே ஷார்ட் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு பொறுமையாக எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து போகணும், ஒவ்வொரு கேண்டலாக எப்படி படிக்கிறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போதைக்கு பேசிக்ஸு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. பாய்.